ஈஸ்வரி சாவித்திரி முகத்துல கரிய பூசி தமிழ்ச்செல்விய சேது தன்னோட மனைவியா சின்ன மருமகளா மறுபடியும் ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தா நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க ராஜாங்கத்தோட வீட்டுல சேது கிட்ட ராஜாங்கம் இருந்துகிட்டு, சேது கிளம்பிட்டியா? நானும் வரையா, என்னதான் நடக்குதுன்னு நானும் நேர்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சேதுவும் கிளம்பின நேரம் அங்கே ஈஸ்வரியும் சாவித்திரியும் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கிளம்பி நேராக அங்கே கோர்ட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே மோகனாவும் அப்பத்தாவும் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்க. ஏண்டி மோகனா, அவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்றான், என்னதான் பண்ணுறதுன்னே தெரியல. ஒருவேளை தமிழ்ச்செல்வி விவாகரத்துக்கு ஒத்துக்கலல்ல, அந்த நீதிபதி 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துட்டா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை மோகனா அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா அத்தை, அதை தான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் கோர்ட்டுக்கு வந்த சேதுக்கிட்டையும் தமிழ்ச்செல்வி கிட்டையும் இங்க நீதிபதி இருந்துக்கிட்டு, ஏன் சேது, நீங்க உங்க மனைவிய பிரியறதா முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், இல்லை மேடம், எனக்கு அவகிட்ட வாழ்றதுக்கு விருப்பமே கிடையாது, அதனால தான் நான் விவாகரத்து கொடுக்குறேன், எங்கள் 2 பேரையும் பிரித்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, இல்லை மேடம், எனக்கு அவரை விட்டு பிரியறதுக்கு விருப்பமே கிடையாது, நான் வாழ்ந்தா அவரோட தான் வாழுவேன். என்னங்க சேது, உங்கள் மனைவி உங்கள் கூட தான் வாழுவேன்னு சொல்கிறாங்க, உங்கள் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் பிரியணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச காலம் 2 பேரும் ஒன்றா தான் வாழ்ந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி சொல்ல, இல்லை மேடம், எனக்கு துரோகம் செஞ்சவளை கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன், அவள் எனக்கு வேண்டவே வேண்டாம். உடனே தமிழ்ச்செல்வி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க மேடம், என்னோட வயிற்றுல குழந்தை வளருது, என்னோட குழந்தை இந்த பூமியில் காலை வச்சு அது வளர்ந்து வரும்போது என்னோட அப்பா யாருன்னு கேள்வி கேட்கும். அப்போது இவர் தான் உன்னோட அப்பான்னு சொல்லிட்டு இவரை காட்டணும், அதுதான் என்னோட முடிவு, அதனால கண்டிப்பாக என் சேது மாமாவை நான் பிரியவே மாட்டேன் அப்படின்னு தமிழ்ச்செல்வியோ தன்னோட முடிவை சொல்லிடுறாங்க. உடனே அங்கே நீதிபதி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க சேது, உங்களோட மனைவி உங்களை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சே தான் தீருவேன்னு சொல்லிட்டீங்க. விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒத்து போய் விவாகரத்துக்கு சம்மதம்னு சொன்னாதான் என்னால் 2 பேரையும் பிரித்து வைக்க முடியும். அதனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனி பதில் சொல்லியிருக்கீங்க. இதில் என்னோட முடிவு என்னன்னா, இன்னும் 6 மாத காலத்துக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்குள்ள ஒரே முடிவு, பிரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் பிரித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீதிபதியுமே தன்னோட முடிவையும் உறுதியாக சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போலீஸ் தேடி வர அந்த நேரம் இங்கே அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடியே மோகனா, போலீஸ் வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு விசாரிப்போம், இப்படிக்கா கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதும் போலீஸுமே உள்ள வராங்க. உள்ள வந்த போலீஸ் இருந்துக்கிட்டு, அமைச்சர் ராஜாங்க இருக்காரா அப்படின்னு கேட்க, இல்லையே, அவரு சேதுவுக்காக கொஞ்சம் கோர்ட்டு வரைக்கும் போயிருக்காரு, என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க. வேற ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜாங்க ஐயாவை யாரோ கார் வச்சு ஏற்றி கொலை பண்ண பார்த்ததா கேஸ் கொடுத்துருந்தீங்களே, அந்த கொலைகாரனை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருந்த மோகனாவுக்கும் மலருக்கும் அப்பத்தாவுக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது. உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, என்ன சார் சொல்கிறீங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாங்க, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அதை உடனே ஐயா கிட்ட சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தோம். இல்லை சார், அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க, நீங்கள் யார் என்னன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். வேற யாரும் இல்லை, உங்கள் வீட்டில் போஸ்ன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டதும் உடனே மோகனா இருந்துக்கிட்டு, ஆமாம் இருக்காங்க, இங்கே ஈஸ்வரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட பையன்தான் போஸ், எதுக்காக அவனை பற்றி சொல்கிறீங்க? ஆமாம், அந்த போஸ் தான் அமைச்சரை கொலை பண்ண பார்த்துருக்கான் அப்படின்னு சொன்னதும் அங்கே இருந்த அப்பத்தா மோகனான்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. என்ன சார் சொல்கிறீங்க, எங்கள் வீட்டில் இருக்க போஸா? எதை வச்சு சார் சொல்கிறீங்க? இங்கே பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு போஸும் அவனோட ஃப்ரெண்டும் குடிச்சிருக்கானுங்க. அந்த நேரத்தில் ஒரு வயசானவர் அந்த வழியாக ஆடு மேய்ச்சிட்டு போயிருக்காரு, இவங்க 2 பேரையும் பார்த்துருக்காரு. பத்தாததுக்கு அந்த போஸ் கார் எடுத்துக்கிட்டு போய் ராஜாங்க ஐயாவை ஏத்துறதையும் பார்த்துருக்காரு. எங்கே இந்த விஷயத்த சொன்னால் பிரச்சனை பெருசாகிட போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டு தான் அந்த ஐயா ரொம்ப வயசானவருங்கிறதுனால எந்த ஒரு பேச்சு மூச்சும் வெளியே விட காணோம். நாங்கள் விசாரிச்சுட்டு போகும்போது அவர் என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு. நாங்கள் விசாரிக்கிற போது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த போஸோட ஃப்ரெண்டையும் பிடிச்சி விசாரிக்க ஆரம்பித்தோம். அவன் சொன்னது கேட்கும்போது எங்களுக்கு இன்னுமே அதிர்ச்சியாக இருந்தது. அந்த போஸு கார் ஏற்றி கொலை பண்ண முயற்சி பண்ணது மட்டும் இல்லாமல் அமைச்சர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது அந்த போஸ் கத்தியோட
அமைச்சரை எப்படியாவது கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் அவன் போயிருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் சிசிடிவி கேமராவெல்லாம் செக் பண்ணும்போது அப்போதான் தெரிஞ்சுது, அமைச்சரை குத்தி கொலை பண்ணுறதுக்காக அவன் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் சொல்ல, உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, சார் அப்போ போஸு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கானா? எப்படி என் புள்ள ராஜாங்கம் தப்பிச்சிருப்பான்? ஆனால் அவன் உடம்புல ஒரு காயம் கூட படலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, அங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்குதுமா. என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு அவன் கத்தியோட ஹாஸ்பிட்டல் உள்ள போயிருக்கான். அந்த நேரம் தமிழ்ச்செல்வி உங்க வீட்டு சின்ன மருமக அவங்க தான் அமைச்சரோட உயிரை காப்பாத்திருக்காங்க. இதோ நாங்க சிசிடிவி ஆதாரத்தையும் எங்களோட ஃபோன்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த ஃபோன்ல இருந்த சிசிடிவி கேமராவையும் இங்க மோகனா கிட்டையும் அப்பத்தா கிட்டையும் போட்டு காட்ட, அதை பார்த்ததும் இவங்களுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆகுது. மோகனா பாத்தியா, இது நம்ம மருமக தமிழ்ச்செல்வி தானே? அத்தை, ஆமா அத்தை, அந்த போஸு கிட்ட இருந்து தமிழ்ச்செல்வி தான் அத்தை காப்பாத்திருக்கா. கடவுளே, இவ்வளவும் நடந்திருக்கு. ஆனா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே ஒண்ணுமே தெரியாம இருக்கே. இதுல விவாகரத்து அது இதுன்னு வேற சேது அங்க கோர்ட்டுக்கு போயிருக்கான். எப்படியாவது இதை நாம தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட மோகனா சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க பாரு மோகனா, இதுக்கு மேலேயும் நாமளால இங்க இருந்து பொறுமையா காத்துக்கிட்டு இருக்க முடியாது. அங்க கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இன்ஸ்பெக்டர், எங்க கூட வாங்க, அங்க ராஜாங்க இருக்காரு, அவர்கிட்ட நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லுங்க அப்படின்னு அப்பத்தா சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை அழைச்சுக்கிட்டு மோகனா அப்பத்தான்னு எல்லாருமே கிளம்பி நேரா அங்க கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு வந்த அப்பத்தாவை பார்த்ததும் இங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு, அம்மா எதுக்காகமா நீ உடம்பு முடியாத நேரத்துக்கு கோர்ட்டு வரைக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்க? நான் தான் உன்னை வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜாங்கோ. ஆமா, நீதிபதி என்ன சொன்னாரு? தமிழ்ச்செல்விக்கும் சேதுவுக்கும் விவாகரத்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும், இல்லம்மா, 2 பேரையும் 6 மாசம் காலம் வரை ஒன்னா இருக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி தான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலே, அதனால தான். அப்பா கடவுளே, இப்போதாண்டா எனக்கு போன உசுறு கையில கிடைச்சிருக்கு. ஏமா இப்போ என்னாச்சு? டேய், உனக்கு தமிழ்ச்செல்வியை பத்தி முழுசா தெரியலடா. ஆமா, யாரு அந்த தமிழ்ச்செல்வியை பத்தி எனக்கு தெரியாதா? அவளை பத்தி தான் நம்ம குடும்பத்துக்கே தெரியுமே. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணதும் இல்லாம என் பையனோட மனசையும் உடச்சி வச்சிருக்கா. அவளை எல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன். அடே ராஜாங்கோ, நீ இன்னமும் தமிழ்ச்செல்வியை தப்பா தாண்டா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க. இன்ஸ்பெக்டர், இவன் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்ல, அங்க வந்த இன்ஸ்பெக்டரும் ஒண்ணு விடாம தமிழ்ச்செல்வியை பத்தி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மோகனா, நீ போய் சேதுவை கூட்டிட்டு வா அப்படின்னு அப்பத்தா சொல்ல, மோகனாவுமே சேதுவை அழைச்சிக்கிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் முன்னாடி நிக்க வைக்க, இன்ஸ்பெக்டர் சொல்றது எல்லாத்தையும் கேட்டு ராஜாங்கமும் சேதுவும் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சார், நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணது போஸா? என்னால நம்பவே முடியலையே. அப்பா, இதுல என்னப்பா நம்புறதுக்கு இல்லாம, அவன்தான் உங்க மேல கொலை வெறியில இருந்துகிட்டு இருக்கானே, அவன் பண்ணதுதான்ப்பா இந்த வேலை. அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. உடனே அப்பத்தா இருந்துகிட்டு, அடே சேது, உன் அப்பாவை கொலை பண்ண முயற்சி பண்ணது போஸ்ன்னு மட்டும்தானே தெரியும். ஆனா உன் அப்பாவோட உசுரை காப்பாத்தினது உன் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வின்னு தெரியுமாடா? சார் சொல்லுங்க சார், உங்க போன்ல இருக்க வீடியோ ஆதாரத்தை காட்டுங்க. அப்போவாவது இவனுங்களுக்கு தமிழ்ச்செல்வியை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, இன்ஸ்பெக்டருமே அந்த வீடியோ ஆதாரத்தை போட்டு காட்டினதும், பாத்தியாட சேது, உன் அப்பனோட உசுரை காப்பாத்தினது வேற யாரும் கிடையாது, என் பேத்தி, நம்ம வீட்டு சின்ன மருமக தமிழ்ச்செல்வி தான் காப்பாத்திருக்கா. இப்பயாவது புரிஞ்சுக்கோ, தமிழ்ச்செல்வி நம்ம வீட்டு குலதெய்வம்னு. அது தெரியாம அவளை விவாகரத்து பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த கடவுளே நீங்க 2 பேரும் பிரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணிதான்டா உங்க 2 பேரையும் நீதிபதின்ற ஒரு வடிவத்துல வந்து சேர்த்து வச்சிருக்கு. பாரு, இந்த வீடியோ ஆதாரத்தை பாரு. இப்பயாவது தமிழ்ச்செல்வியை பத்தி நீ புரிஞ்சுக்கோ. அப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அப்போ உங்க உயிரை காப்பாத்துனது தமிழ்ச்செல்வி தான்ப்பா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்திருந்தப்ப கூட அடிச்சு துரத்தாத குறையா நான் தமிழ்ச்செல்விய அடிச்சு துரத்துனப்பா. ஆனா யாருக்கும் தெரியாம உங்களோட உயிரை காப்பாத்திருக்கா. அந்த போஸை நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு போஸ் ஒரு பக்கம் ரொம்ப கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் ஈஸ்வரியும் சாவித்திரியும் அங்க வராங்க. ஏன் அத்தை, உடம்பு முடியாத காலத்துல எதுக்காக இங்க வரைக்கும் வந்திருக்கீங்க? ஏன் நாங்க வரமாட்டோமா? உங்க பேத்தி எங்க மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரமாட்டாளோன்னு பயந்துகிட்டு வரீங்களா? அதான் நீதிபதியே சொல்லிட்டாங்களே 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும்னு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச, என்ன ஈஸ்வரி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க? என்னத்த பேசுறீங்க?
நான் என்ன செஞ்சேன்? உன் புள்ள கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிருக்கான். அதை தமிழ்ச்செல்வி காப்பாத்திருக்கா. இது கூட எங்க கிட்ட சொல்லாம உன் புள்ளைய அப்படி எங்க மறைச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா பேச, அங்க இருந்த ஈஸ்வரிக்கோ ஐயோ, அத்தைக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சா? இல்லையே, தமிழ்ச்செல்வி சொல்ல வாய்ப்பே கிடையாதே. அத்தை, என்ன அத்தை சொல்றீங்க? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. போஸ் எங்க இருக்கான்னு கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அன்னைக்கு அவர் அடிச்சு துரத்துனதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் நான் போஸ் கிட்ட பேசினதே கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அடைச்சி வாய மூடு, இப்படி பச்சையா பொய் சொல்றியே. இன்ஸ்பெக்டர், அந்த வீடியோவை போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்ல இன்ஸ்பெக்டருமே அந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு, ஏ ஈஸ்வரி, என்ன காரியம் உன் புள்ள பண்ணி வச்சிருக்கான்? இதை எதையுமே எங்க கிட்ட சொல்லாம நீ மறைச்சிருக்க. ச்சே, வர வர வீட்டில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல. சொந்த வீட்லயே இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா உன் புள்ளைய என் நேரில் வந்து நிற்க சொல்லு. அவனை இப்போவே போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும். அவனை அரெஸ்ட் பண்ண தான் போலீஸ் வந்திருக்காங்க. ஐயோ மாமா, மன்னிச்சிருங்க மாமா. அவன் ஏதோ நீங்கள் வீட்டை விட்டு துரத்திட்டீங்கன்ற ஒரு கோவத்தினால தான் உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். ஆனால் நானும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்து உங்களை காப்பாற்றிட்டோம். ஏதோ முட்டாள்தனமாக பண்ணிட்டான். பண்ணிடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியோ ரொம்ப பதட்டமாகவே பேசிக்கிட்டு இருக்க. உடனே அங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு, சேது, இந்த ஈஸ்வரி சொல்கிறதெல்லாம் நாம் காதில் கூட வாங்கக்கூடாது. நீட்டு அவன் தலைமறைவாக இருப்பான், நாம் சும்மா இருக்கணுமா? சேது, முதல்ல போய் நீ தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேளுடா. தமிழ்ச்செல்வி எங்கே இருந்தாலும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ராஜாங்க சொல்ல, உடனே இதை கேட்டதும் மோகனாவுமே தமிழ்ச்செல்வியை போய் கையோட அழைச்சிக்கிட்டு வராங்க. அத்தை, என்னத்தை நீங்கள் எதுக்காக கோர்ட்டுக்கு வந்துக்கிறீங்க? இங்க பாரு தமிழ், அவர் உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா தமிழ்ச்செல்விய கையோட அழைச்சிக்கிட்டு போறாங்க. வந்த தமிழ்ச்செல்விய பார்த்ததும் இங்க ராஜாங்க இருந்துக்கிட்டு, அம்மாடி தமிழ், நீ எவ்வளவோ எங்க குடும்பத்துக்காக நல்லது பண்ணிருக்க. ஏன் என்னோட உசிரியை நீ காப்பாத்தி கொடுத்துருக்க. அப்பேற்பட்ட ஒன்ன நாங்க தப்பா நினைச்சிட்டோம், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க மன்னிப்பு கேட்க, இன்னொரு பக்கம் இங்க அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடே சேது, உன் பொண்டாட்டி எவ்வளோ பெரிய நல்லது பண்ணியிருக்கா, நீ என்னடானா அவகிட்ட முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்க? இல்லை அப்பத்தா, அவளுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப அவமானத்தில் கூனி குறுகி நின்றுக்கிட்டு இருக்கேன். என்னோட புள்ளியை சுமந்துக்கிட்டு இருக்க தமிழ்ச்செல்வியை நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு தமிழ். ஐயோ, இங்கே என்னதான் நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை ரொம்ப குழப்பத்தோடு கேட்க, உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, நீ ராஜாங்கத்தோட உசுரை ஹாஸ்பிட்டலில் காப்பாற்றிருக்கியே, அந்த கொலகார பாவி போஸ் வந்து கொலை பண்ணுற நேரத்துக்கு நீ காப்பாற்றிருக்க. ஆனால் இந்த உண்மையை எதுக்காகமா நீ சொல்லலை? ஈஸ்வரியாத்தை தான் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, போஸ் மறுபடியும் இந்த ஊர் பக்கம் வரக்கூடாதுன்னு நான் தான் அவனை கண்காணாத தூரத்துக்கு அனுப்பிடுங்கன்னு ஈஸ்வரியாத்தை கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்ல, அங்கே இருந்த சேதுவுமே தமிழ்ச்செல்வி பண்ண உதவிக்காக தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சி இங்கே ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு.